திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து டெக்ஸ்ட்டில் நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவோம், அந்த டெக்ஸ்ட்லேருந்து எப்படி வந்து வாய்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதே போல் நம்மளுக்கு தேவையான வாய்ஸோடைய எஃபெக்ட் விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏஐ மூலியமாக எப்படி டெவலப் பண்ணுறது, வாய்ஸ் சேஞ்சர் நம்ம ஒரு வாய்ஸ் வந்து கொடுப்போம், அந்த வாய்ஸ் இல்லாமல் வேறு வாய்ஸ் நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்டுக்கான ஒரே விடை நம்ம வீடியோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கு போகுது சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய இதை ஓப்பன் பண்ணிக்க எதை ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ 11 லேப்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும் சரிங்களா? இங்கே பாருங்கள் 11 லேப்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து உள்ளே போயிடுங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? உங்கள் வாய்ஸ் இல்லாமல் வேறு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு எழுதுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். டப்பிங் பண்ணலாம். டெக்ஸ்ட் டு எஸ்எஃப்எக்ஸ் பண்ணலாம். வாய்ஸ் குளோனிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எல்லாத்தையுமே இதில் பண்ணலாம். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ஜிம் வச்சு லாகின் பண்ணுங்கள். அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட இது தான் குடுத்துருக்காங்க சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் வந்து இருக்குது சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேறு ஜிமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான இதை நீங்க பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல்லாகவே இதில் நீங்கள் காசு கட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதில் காசுலாம் நீங்கள் கட்ட வேண்டாம். வேறு ஒரு ஜிமெயிலை நீங்கள் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் வேறு இதை வச்சு பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி டெமோ காட்டுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாய்ஸ் சேஞ்சர் சரிங்களா? ஸோ வாய்ஸ் சேஞ்சர் எங்கே இருக்கிறது? சாரி, நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்தோம் இல்லையா? ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ நான் காட்டுறேன் சரிங்களா? ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெப்ஸா சைடு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த இதை நம்ம போட்டாச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆடியோ டூல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம வைக்கக்குள்ள கொஞ்சம் இதுவாக காமிக்குது சரிங்களா? ஸோ உங்களுக்கு திரும்பி நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இப்போ நான் திரும்பியும் பேக் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரண்ட் பேஜ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ட் பேஜ் கொடுக்கணும் சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துருச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ட் ஸ்பீச் இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டா பிறகு இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி எழுதி வச்சது இங்கே வந்திருக்கு எனக்கு. நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹாய் ஹலோ கைஸ் அன்பு அஃபிஷியல் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். கீழே பாருங்கள் ஜென்ரேட் ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். அந்த ஜென்ரேட் ஸ்பீச்சை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு கேட்குதா? நான் திரும்பி பே பண்ணுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் வாய்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ வாய்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய வாய்ஸ் எடுத்து போடுறாங்க சரிங்களா? இந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா? ஸோ இது தவிர நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு காட்டுற மாதிரி டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் க்ளீன் பண்ணலாம். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வாய்ஸோடைய டப்பிங் பண்ணலாம். விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏஐயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் சரிங்களா? 11 லேப்ஸ் வெப்சைட்டு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பாய், தேங்க்யூ.